ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் எண்ணத்தை செலுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை நாம் துதிக்க போகிறோம். துதி செய் மனமே, நிதம் துதி செய். இம்மட்டும் உன்னை நடத்தின தேவாதி தேவனே, இன்றும் என்றும் நன்றி சொல்லி என் ஆத்துமாவே பழைய பாடலை பாடலாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். துதி செய் மனமே, நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் உதவின தேவனே, என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே. துதி செய் மனமே, நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் உதவிய தேவனே, என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு. நன்றி நிறைந்த மனதோடு, ஈகிடும் வழியில் பாடுகள் பல நீந்த போது, ஈகிடும் வழியில் பாடுகள் பல நீந்த போதும், ஏகபரனுன் காவலனாயிருந்தாரே, ஏகபரனுன் காவலனாயிருந்தாரே. துதி செய் மனமே, நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் உதவிய தேவனே, என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு. சோதனை பலவாய் மேகம் பொருளை சூழ்ந்தாடும், சோதனை பலவாய் மேகம் பொருளை சூழ்ந்தாடும், சேதமுறாமல் ஊற்றிலும் காக்க வல்லோரே, சேதம் வராமல் ஊற்றிலும் காக்க வல்லோரே. துதி செய் மனமே, நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்திய தேவனே, என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு. சங்கதம் உன்னை நடத்திடும் சத்திய தெய்வம், சங்கதம் உன்னை நடத்திடும் சத்திய தெய்வம், சொந்த பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்த பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே. துதி செய் மனமே, நீதம் துதி செய், துதி செய். இம்மட்டும் நடத்திய தேவனே, என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன்.
அவையில் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய வல்லமை அது எவ்வளவு பெரிதான ஒரு வல்லமை. கடைசி நாட்களில் நாம் யாவற்றையும் செய்து முடிக்க திராணியுள்ளவர்களாய் நாம் மாறும்படியாக, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்கும்படியாய் சர்வாயுத வர்க்கத்தை அவர் தருகிறார். ஆண்டவர் நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் அந்தகார வல்லமைகளை நான் முறியடிப்பேன். தேவனுடைய பலத்தினால் என் பராக்கிரமம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய ஆவியினாலே, அவருடைய வார்த்தையினாலே, இயேசு சிந்தின இரத்தத்தினாலே அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே. அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே. இயேசுவின் இரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயம் இல்லை வெற்றி எனக்கே, என்றும் பயம் இல்லை வெற்றி எனக்கே. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் என்னுடைய பாதுகாப்பு, பயம் இல்லை வெற்றி எனக்கே, என்றும் பயம் இல்லை வெற்றி எனக்கே. போராயுதம் தரிப்பே, போர் செய்வேன், போர் செய்வேன், போராயுதம் தரிப்பே, போர் செய்வேன், போர் செய்வேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவேன். ஆகாய மண்டல அதிபதிகள் நடுங்கியே மறைந்திடுவார், பயந்து நடுங்கியே மறைந்திடுவார். விசுவாசத்தோடு ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கியே மறைந்திடுவார், பயந்து நடுங்கியே மறைந்திடுவார். போராயுதம் தரிப்பே, இந்த சத்தமான் போர் செய்வேன், போர் செய்வேன், போராயுதம் தரிப்பே, போர் செய்வேன், போர் செய்வேன். சர்ப்பங்களை மீதித்திடவும், பெரும் தேள்களை நசுக்கிடவும், சர்ப்பங்களை மீதித்திடவும், பெரும் தேள்களை நசுக்கிடவும் அதிகாரம் உண்டு, வல்லமையும் உண்டு, தோல்வியில்லை ஜெயம் எனக்கே, என்றும் தோல்வியில்லை ஜெயம் எனக்கே. அதிகாரம் உண்டு, வல்லமையும் உண்டு, தோல்வியில்லை ஜெயம் எனக்கே, என்றும் தோல்வியில்லை ஜெயம் எனக்கே. போராயுதம் தரிப்பே, போர் செய்வேன், போர் செய்வேன், போராயுதம் தரிப்பே, போர் செய்வேன், போர் செய்வேன். வெல்லும் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாலே கொடி ஏற்றுவே. வெல்லம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடி ஏற்றுவே. ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுமே, வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுமே. ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுமே, வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுமே. போராயுதம் தரிப்பே, போர் செய்வே, போர் செய்வே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை விடுதலை செய்து
அவர் நம்மை நடத்துகிற தேவன். எதற்காக நம்மை விடுதலை செய்கிறார் என்று சொன்னால், நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக அவர் நம்மை விடுதலை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திய தேசத்திலிருந்து தெய்வ ஜனங்களை அழைத்து வந்ததின் நோக்கம் எனக்கு ஆராதனை செய்யும்படியாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை ஆராதனை செய்கிறவர்கள், தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்கள் யாவரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் கானானை சுதந்தரிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருகிறார். அல்லேலூயா. அவர் என்னை தேடி வந்தார், என்னை தேற்றி அழைத்தார், பாவங்களெல்லாம் மன்னித்தார், புது மனிதனாக அவர் என்னை மாற்றினார். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், ஆனந்தம். அவன் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். இயேசு தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் மறைத்தும் மன்னித்தார், என் பாவம் யாவும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். இயேசு தம்முடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பி நடத்துகிற தேவன். சாத்தானின் சகல வல்லமையும் வெல்லும்படியாக அதிகாரம் கொடுத்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் நான் விடுதலையை சுதந்தரிப்பேன், ஆவியில நிறைந்து நான் வாழ்வேன். ஆமென். அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக, நிரப்புவீராக. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். தட்டி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எல்லா தடைகளையும் நான் கடந்து செல்லுவேன். பிரகாரமாய் போதி அடிக்கிற வெள்ளம் போல் வருகிற யோர்தானையும் நான் கடந்து செல்வேன். என் தேவனுடைய வல்லமையினால் எரிகோவை தடைகளை சுற்றி நான் வருவேன். கர்த்தர் நாமத்தை நான் துதிப்பேன், எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து இயேசுவின் நாமத்தால் செய்யப்படுப்பேன். செங்கடலை கடந்து சென்றேன், யோர்தானை விழித்து நடப்பேன். செங்கடலை கடந்து சென்றேன், யோர்தானை விதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். காலம் ஊதி ஜெயிப்பேன், காலம் ஊதி
இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய அன்பை நாம் தியானிக்கையிலே நம்முடைய கல்மனமெல்லாம் உருகுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை நேசித்து தானே நம்மேலுள்ள அன்பை வெளிப்படும்படியாக தியாக பலியாய் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் சர்வலோகத்துக்கு அவர் விடுதலை தருகிறவராய் இரட்சகராய் அவர் தொங்கினாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி அன்பை நான் தியானிக்கையிலே கல்மனம் என்னில் உடைந்து உருகிறதே. கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் கல்மனமும் என்னில் உருகிடுதே. நந்தீசரேசுவே உம்மையே யார் சிலுவையில் அறைந்திட ஒப்புவித்தேன். நந்தீசரேசுவே உம்முடன் நான் சிலுவையில் அறைந்திட ஒப்புவித்தேன். என் பாவமும் ரோகங்களெல்லாம் நின் திருமேனியில் ஏற்றிடவோம். என் பாவ சாபமும் ரோகங்களும் நின் திருமேனியில் ஏற்றிடவோம். குலைமரமாம் அந்த சிலுவைதனில், குலைமரமாம் அந்த சிலுவைதனில் கொலை செய்யப்பட்டோராய் தொங்கினீரே. கொலை செய்யப்பட்டோராய் தொங்கினீரே. கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் கல்மனமும் என்னில் உருகிடுதே. நல்லீசரேசுவே உம்முடன் யான் சிலுவையில் அறைந்திட ஒப்புவித்தேன். கல்வாரி மத்தியில் அறையப்பட்டும் முள்மூடி சூடி துயரப்பட்டேன். கல்வாரி இன்பம் அறையப்பட்டும் முள்மூடி சூடி துயரப்பட்டேன். மூன்றானிலும் இன்னுமே அடிக்கப்பட்டேன். முகந்தானில் உமிழ்ந்துமே அடிக்கப்பட்டேன். மூன்றாணி மீதியில் ஜீவனினே. மூன்றாணி மீதியில் ஜீவனினே. கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் கல்மனமும் என்னில் உருகிடுதே. நல்லீசரேசுவே உம்முடன் யான் சிலுவையில் அறைந்திட ஒப்புவித்தேன். நல்லீசரேசுவே உம்முடன் யான் சிலுவையில் அறைந்திட ஒப்புவித்தேன். விலையேற பெற்றும் திருவன் விழாவினின்று படிச்சீரேசுவே விலையேற பெற்ற நற்சபை ஆகவே அப்பா தலையானிலே சபைக்கு ஜீவனை கொடுத்தே. விலையேற பெற்ற திருரத்தத்தை வீழாவினின்று நீ படித்தீரல்லோ. விலையேற பெற்ற திருரத்தத்தை வீழாவினின்று நீ படித்தீரல்லோ. விலையேற பெற்றதில் சபையாக்கவே, விலையேற பெற்றதில் சபையாக்கவே. தலையாணி ஜீவனை ஈந்ததானோ, தலையாணி ஜீவனை ஈந்ததானோ.
கேட்கையில் கல்மனமும் என்னிடுதே. இயேசுவே உம்முடன் யான் சிலுவையில் அறைந்திட ஒப்புவித்தேன். கர்த்தாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி அருளும். ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு சத்தக்கிரியை நீக்கி ஆண்டவரே பா எங்களை எங்கள் குடும்பத்தையும் சுத்திகரித்து எங்களை பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாக எங்களை எடுத்து நடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இனி வரும் நாளில் நாங்கள் ஜாக்கிரதையோடு செலுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சங்கீதக்காரன் 116 சங்கீதம் 16 வசனத்திலே அவன் சொல்லுகிறான், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். The psalmist says in Psalms 116 verse 16, you have loosened my bonds. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God's holy name. என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விடுகிறீர். You have loosened my bonds. கர்த்தருடைய அவன் சொல்லுகிறான், நான் உமது அடியேன். He says, I am your servant. நான் உமது அடியாளின் புத்திரன். I am your servant, the son of your maid servant. உமது ஊழியக்காரன். Your maid servant. ஆனால் எனக்கு ஒரு கட்டு இருக்கிறது. But I have a bond. அவன் கர்த்தருடைய அடிமைதான். He is a servant of God. அதனால அவர் தாயை குறித்து அடியாளின் புத்திரன், உமது அடியாளின் புத்திரன். He is the son of your maid servant. ஊழியக்காரன். He is your servant. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், But he says, என் கட்டுகளை தேவன் அவிழ்த்து விட்டீர். you have loosened my bonds, O Lord. சங்கீதம் 116 சங்கீதம் 9 வசனத்திலே, நான் கர்த்தருக்குன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். In Psalms chapter 116 verse 9, I will walk before the Lord in the land of living. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நாம் ஜீவனுள்ள தேசத்திலே நாம் வாழும்படியாக தான் தேவன் நம்முடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுகிறார். The Lord has loosened our bonds to live in the land of living. ஒரு மனிதனுக்கு ஏன் கட்டுகள் வருகிறது? Why does a bondage come to a man? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சங்கீதம் 107 சங்கீதம் 11 வசனம் இப்படி சொல்லுகிறது. Psalms chapter 107 verse 11 says, இங்கே ஒரு கூட்ட ஜனங்கள். Here there is a crowd of people. இவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்தே. They sat in darkness and in shadow of death. ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். Bound in affliction and irons. இங்கே ஒரு கூட்ட மக்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். Here a group of people are in bondage. மரண இருளிலே வைக்கப்பட்டார்கள். They are kept in the shadow of death. இருளின் வல்லமைகளாய் இருந்தார்கள். They were in the power of darkness. ஒடுக்கத்திலே அவர்கள் இருந்தார்கள். They were in affliction. இவர்களே இந்த ஜனம் ஏன் இந்த கட்டு அவர்களுக்கு வந்தது? Why did this type of affliction come to these people? சங்கீதம் 107 சங்கீதம் 10 வசனம் அதற்கு பதில் கொடுக்கிறது. Here in Psalms chapter 107 verse 10 says, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவர்கள் கலகம் பண்ணினார்கள். Because they rebelled against the words of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் கலகம் பண்ணும் பொழுது, கீழ்ப்படியாமல் நம்முடைய கழுத்தை கடினப்படுத்தும் பொழுது, இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது, நம்மை அறியாமலே நாம் கட்டுக்குள் கடந்து போகிறோம். When we rebel against the word of God and when our neck stiff and our heart become stone, we get afflictions. கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். They despise the counsel of Most High. தேவனுடைய ஆலோசனையை நாம் தள்ளி விடும் பொழுது, when we cast the counsel of God away, நம்முடைய குடும்பத்திலே கொடுக்கப்படுகிற தேவ ஆலோசனையை நாம் தள்ளும் பொழுது, when the counsel of God given to us in a family is cast away, காரியத்தை குறித்த தேவனுடைய ஆலோசனையை நீ தள்ளும் பொழுது, when the counsel of God given to our life is cast away, தனிப்பட்ட வாழ்விலே நம்முடைய தேவன் நம்மோடு கூட சொல்லுகிற அந்த ஆலோசனையை தள்ளும் பொழுது, when we cast the counsel that is given to us, அங்கே கட்டு வந்து வருகிறது. there comes bondage. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆகையால் தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் காத்திருப்பது அவசியம். தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்ட பிறகு தேவ ஆலோசனைப்படியே செயல்படுவது மிக அவசியம். Hence it is necessary to receive the counsel of God and to walk by it. நீ தேவ ஆலோசனையை கேட்டு அதை செய்யாமல் நாம் போவோம் என்று சொன்னாலும், அங்கே அந்த ஜனம் கட்டிலே வைக்கப்பட்டது போல, இரும்பிலும் ஒடுக்கத்திலும் இருந்தது போல, இருளிலே வைக்கப்பட்டது போல நமக்கும் ஒரு கட்டுகளான அனுபவம் உண்டு. When we despise the counsel of the Most High, we will also become the people who sat in darkness and in shadow of death and were bound in affliction and irons. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சங்கீதம் 107:14 வசனம் என்ன சொல்லுகிறது? What does Psalm chapter 107 verse 14 says? அந்தகாரத்தில் இருந்தும்
மரண இருளிலிருந்தும் அவர்களை புறப்பட பண்ணி அவர் கட்டுகளை அறுத்தார். He brought them out of darkness and in shadow of death and broke their chains in pieces. கர்த்தர் இங்கே அவர்களுடைய கட்டுகளை அவர் அறுத்து போடுகிறார். The Lord has broken their chains in pieces. எவ்வளவு நல்ல தேவன் அவர். How great is our God. அவர் வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார். They rebelled against the word of God. அவருடைய ஆலோசனை புறம்பாய் தள்ளி சுயசித்தத்தின்படி நடந்த They despised his counsel and walked in rebellious ways. இந்த ஜனத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர் கட்டை அவிழ்க்கிறார். For that people the Lord delivers their chains. என்ன காரணம்? What's the reason? அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். Because they cried unto God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இரண்டாம் நாளாகும் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 Chronicles chapter 33 verse 11. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said here? கர்த்தர் இரண்டாம் நாளாகவும் 33:11. 2 Chronicles chapter 33 verse 11. அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். Therefore the Lord brought upon them the captains of the army of the king of Assyria. இந்த மனாசேங்கிற ராஜாவை முட்செடிகளிலே பிடித்து 2 சங்கிலியினாலே அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள். Who took Manasseh with hooks, bound him with bronze fetters and carried him off to Babylon. இங்கே மனாசேக்கு ஒரு கட்டு வந்தது. Manasseh was bound in led into bondage. பாபிலோன் ராஜாவினாலே அவன் கட்டப்பட்டான். He was bound by the king of Assyria. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஏன் இவன் கட்டப்பட்டான்? Why was he bound? இரண்டாம் நாளாகும் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். In verses 6 it says, இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி. Also he caused his sons to pass through fire in the valley of son of Hinnom. என்ன பண்ணினான்? அவன் புறஜாதிகள் செய்வது போல தன் பிள்ளைகளை அவன் என்ன பண்ணா? தீ மிதிக்க பண்ணினான். As the Gentiles do, he made his own sons walk in fire. நாளும் நிமித்தமும் பார்த்தான். He practiced soothsaying, used witchcraft and sorcery. பில்லி சூனியங்களை அனுசரித்தான். And he consulted mediums and spiritists. அஞ்சனத்தை பார்த்தவர்களை குறி சொல்லுவர்களையும் வைத்துக் கொண்டான். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுவர்களையும் வைத்து தேவனுக்கு முன்பாக கோபமட்டினான். He consulted mediums and spiritists and brought the anger of God. எங்கேயும் குறி கேட்கிறதுக்கு நம்ம போக கூடாது. We should not go anywhere for soothsaying. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்க என்ன இங்க சவுலும் என்ன பண்ணுகிறான்? அஞ்சனம் பார்க்கும்படியாக அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் போய் ஒரு அஞ்சனம் பார்க்கிறதான ஒரு பெண்ணிடத்தில் போய் அவன் கேட்கிறான். Saul also went to seek a spirit and he went to a medium. ஆனால் அந்த யுத்தத்திலே அவன் கொல்லப்பட்டான். Hence he was killed in the war. ஏன்? அது தேவனுக்கு விரோதமான ஒரு அருவருப்பு. It's an abomination in the sight of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இங்க எல்லாம் புறஜாதிகளின் மார்க்கத்தின்படியே ஒரு தேவனுடைய பிள்ளை நடக்க ஆரம்பித்தான். The child of God walked as the Gentiles walked. எதெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு விடாமல் அவன் தன்னுடைய ஜீவிதத்தில் அவன் எல்லாம் அதை கொண்டு வருகிறான். He brings what that was abomination in the sight of God. நாளை பார்க்கிறான், நிமித்தம் பார்க்கிறான், பில்லி சூனியங்களை அனுசரிக்கிறான், குறி சொல்லுகிறதை கேட்டு அலைகிறான், பின்னாக அந்த குறி சொல்லுகிறதை என்ன பண்ணுகிறான்? நம்புகிறான். இதெல்லாம் என்னது? தேவனுடைய பார்வையில அவன் என்ன பண்ணான்? பொல்லாப்பை செய்தவனாய் மாறினான். தேவ கோபம் அவன் மீது வந்தது. He practiced soothsaying, used witchcraft and sorcery and consulted mediums and spiritists. He did much evil in the sight of God to provoke him to anger. இதெல்லாம் நம்முடைய ஜீவிதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இதெல்லாம் சர்வசாதாரணமாய் நிகழ்கிற காரியமாய் நமக்கு தெரிகிறது. These things happen very ordinary in our lives. பஞ்சாங்கம் பார்க்கிறது, practicing finger திருமணத்துக்கு ஜாதகம் ஒத்துப்பதான் பார்க்கிறது, seeking what the sorcery tells in for marriage, திருமணத்துல நாள் பார்க்கிறது, seeking days in for marriage, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நல்ல நாளா பார்க்கிறது, ராகு காலம் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, seeking good times and bad times. இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்கிறது? பொல்லாப்பு, தேவனுக்கு முன்பாக பகையை உண்டாக்குறது. All these are abomination and evil in the sight of God. இது கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிற காரியம். These provoke anger of the Lord. இதனால் தேவன் என்ன பண்ணுகிறார்? What does the Lord do? அந்த மனாசேயை அவன் கட்டுக்கு ஒப்பு கொடுக்கிறார். The Lord brought bondage to Manasseh. சத்துரு அவனை மேற்கொள்கிறார். The enemy overcomes him. இது மாத்திரமல்ல, இரண்டாம் நாளாகும் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Chronicles chapter 38 verse 8. இங்கே இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடி நான் அவர்கள் கற்பித்த எல்லாம் அவர்கள் செய்ய சாவதாமாய் இருப்பார்கள் என்று சொன்னால், நான் கொடுக்கிற கட்டளைகளை அவர் கைக்கொள்வார்கள் என்று சொன்னால்,
நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலே அவர்கள் என்னது விலகி போவதில்லை, அவர்கள் அடிமையாய் அவர்கள் என்ன பண்ண போவதில்லை, விட்டு அவர்கள் அடிமையாய் மாறி போவதும் இல்லை என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்தார். And I will not again remove the foot of Israel from the land which I have appointed to your fathers, only if they are careful to do all that I have commanded to them according to the whole law and statutes and the ordinance by the hand of Moses. நாம் தேவனுடைய ஊழியத்திலே தரிசனத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும், for us to be in the vision given in the ministry, நம்ம தேவ சபையிலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும், for us to be steadfast in the church of God, சபையாய் நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஜனமாய் நாம் இருந்து பரலோகத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னாலும், for us to reach heaven as a church, அவருடைய கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், அவர் கற்பித்ததை நாம் செய்ய வேண்டும். we have to do what was appointed as laws and statutes and ordinance. கர்த்தர் சொன்னதான கிறிஸ்து இயேசு உபதேசித்த உபதேசங்களை, கிறிஸ்துவின் உபதேசங்களை நாம் கைக்கொண்டே பழக வேண்டும். We must walk in the gospel that is given by Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்போஸ்தல ஊழியங்களை நாம் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. Let God give grace to stand in the acts of apostles. தேவனுடைய வார்த்தையின்படியாக நாம் மறுரூபமாகும்படியாக நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let us give ourselves to be transformed according to the word of God. ஆண்டவர் சொன்னார், நீங்க என் கட்டளையை கைக்கொண்டால் நீங்கள் என்ன பண்ண போறதில்லை, உங்கள் நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். The Lord said, if you walk in my statutes and ordinance, you will be in the land which I have appointed for you. இப்படியாய் தேவன் தம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்தார். This was appointed to the forefathers by God. இந்த தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனும் சொல்லி இருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரமாகிய சிலையை ஸ்தாபித்தான். In verse 7, he even set a carved image, the idol which he made in the house of God, of which God had said to David and to Solomon and his son. இப்ப எங்க தீட்டானது எங்க வந்துருச்சு? Where did the abomination come? தேவ ஆலயத்திலே அந்த தீட்டான காரியங்கள் வந்து விட்டது. The abomination come into the house of God. அப்ப தேவனுடைய ஆலயத்திலே இந்த அசுத்தங்கள் உள்ள வரலாமா? Can abomination come into the house of God? இரண்டு அர்த்தங்கள் உண்டு. Two meanings are there. ஒன்று, நம்முடைய சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாய் வைக்கப்பட வேண்டும். One, our body which is the temple of God should be holy. நம்முடைய இருதயம் தீட்டு ஆனவைகளை என்ன பண்ணக்கூடாது, வெளியில கொண்டு வரக்கூடாது. Our heart should not bring evil outside. நாம என்ன பண்ணணும், நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷத்தால் நிறைந்திருக்க வேண்டும். Our heart should be filled with good treasures. நாம் ஆராதிக்கிற ஸ்தலத்திலும் கூட நம்முடைய ஜெப வீட்டிலும் கூட நாம் என்ன பண்ண வேண்டும், பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். The place where we worship and we praise God, it should be holy. இவன் நாள் பார்த்தா, நிமித்தங்கள் பார்த்தா, தன் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினான். இப்படியா எல்லாம் செய்து கொண்டே வந்து கடைசியில் என்ன ஆச்சு அப்படி சொன்னா, தான் பண்ணின விக்கிரகத்தை எங்க வந்தான், சிலையை எங்க கொண்டு வந்துட்டான், அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். He did wicked of abomination after abomination, and he brought the carved image into the house of God. ஆகையால்தான் அங்கே அவன் சங்கிலியினாலே கட்டப்படுகிறான். Hence he was bound in fetters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அது மாத்திரமல்ல, 2 நாளாகமம் 33 அதிகாரம் 9 வசனம். 2 Chronicles chapter 33 verse 9. அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். So Manasseh seduced Judah and the inhabitants of Jerusalem to do more evil than the nations whom the Lord had destroyed before the children of Israel. இவன் தவறு செய்வது மாத்திரமல்ல, Not only he did wrong, இவன் தன்னுடைய பிள்ளைகளை தவறு செய்யும்படியாய் நடத்தினது மாத்திரமல்ல, not only he led his children to do sin. கர்த்தருக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்தார்கள். The inhabitants of Judah and Jerusalem did more evil than the nations whom the Lord had destroyed before the children of Israel. எப்படி நடக்குது காரியம்? What happens here? நாம இருக்கிறதான மற்ற ஜனங்களை பார்க்கிலும் அதிகமாய் தீங்கு செய்கிறவர்களாய் கேடு நிறைந்தவர்களாய் மாறிவிடுகிறோம். We become evil doers more than what the people who are with us do. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God's holy name. அது காரணம் யாரு? What's the reason? மனாசே அதற்கு காரணமாய். Manasseh was the reason. இங்கே ஜனங்கள் வழி தப்பி போகும்படியாக கேடானவர்கள், மிக அதிகமான கேடுகளை புறஜாதிகளை பார்க்கிலும் ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்க்கிலும் அதிக கேடுகளை செய்யும்படியாக அவன் வழி தப்பி போக பண்ணினான். Manasseh seduced Judah and the
inhabitants of Jerusalem to do more evil than the nations whom the Lord has destroyed before them. ஆகையால் தான் இந்த வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். Hence we need to pray in this time. ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். Lord, purify me, Lord. உம்முடைய வசனத்தை நான் கைக்கொண்டு நடக்க வேண்டும். I should walk in your commandments. ஆண்டவரே இரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். I should be cleansed in your blood. ஊழியம் செய்யக்கூடாத சத்த கிரியை நீக்கி என்னை சுத்தமாய் மாற்றும் மனசாட்சியை. Remove all these things that which prohibit me from doing ministry and எனக்கு cleanse நல்ல me. மனசாட்சியை கர்த்தர் தருவீராக. Let God give me a good conscience. இந்த விசுவாசத்தை ரகசியத்தை காத்துக்கொள்ள சுத்த இருதயத்தை எனக்கு தருவீராக. Let God give a good pure heart so that I will keep my என் faith. பிள்ளைகள் கர்த்தருடைய வழியிலே நடக்கட்டும். Let my children walk in your ways. கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவீராக. Let God give grace. நானும் என் பிள்ளைகளும் உமக்கு சாட்சியாய் மாறட்டும். Let me and my children become a testimony. என்னுடைய சந்ததிக்கு நாங்கள் சாட்சியாய் மாறட்டும். Let our generation become testimony. எங்கள் சபையானது மற்ற பிரஜாதிகள் மத்தியிலே சாட்சியாய் இருக்கட்டும். Let my church become a testimony before Gentiles. உம்முடைய வசனத்தை நாங்கள் கைக்கொள்ள எங்களுடைய இருதயத்தை உணர்வுள்ளதாய் மாற்றும். Lord, make our hearts know to walk in your ways. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இரண்டாம் நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 Chronicles chapter 33 verse 10. இவன் ஜனங்களை வழிதப்பி போக பண்ணது மட்டுமல்ல, Not only he made the children of Israel walk in முதலாவது அவன் evil தன்னை ways, கெடுத்துக் கொண்டான். he made himself an abomination. தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக்கினான். He made his ways evil before the தன் Lord. பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான வழிகளை நடத்தினான். He made his sons walk in இதை பார்த்து இது என்ன நடக்கிறது? ஜனங்கள் எல்லாரும் வழி தப்பி போகிறார்கள். Seeing this, the inhabitants, the people also walk in evil ways. இரண்டாம் நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Chronicles chapter 33 verse 10. கர்த்தர் மனாசேயோடு அவன் ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். And the Lord spoke to Manasseh and his people, but they would not listen. நம்முடைய தேவனும் அவர் இறங்கி அவர் பேசுகிறார். The Lord also comes down and talks to them. எவ்வளவு அன்பு பாருங்க. How great is his love. நான் அவருடைய சத்தத்தை கேட்டும் அவருடைய ஆலோசனையை கேட்டும் நடக்க மனதில்லாமல் நான் வழித்தப்பி போய் என் சுயத்திலே நடந்தாலும் தேவன் என்னை எச்சரித்து என்னோடு மீண்டுமாய் பேசுகிறார். Even though I walk in my selfish and evil ways, the Lord speaks to me. ஆனால் அவர்கள் கவனிக்காமலே போனார்கள். But they did not listen. மனாசேயும் அவன் ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனியாதே போனார்கள். And the Lord spoke to Manasseh and his people, but they would not listen. நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடு பேசும்போது நம்ம கவனிக்கிறதே இல்ல. When the Lord speaks to us and our family, we do not listen. சபையில தேவன் பேசும்போது நாம் கவனிக்கிறது இல்ல. When the Lord speaks to us in our church, that we do not listen. ஆகையால் என்ன நடக்கிறது? What happens? அவர் கட்டுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். He gave him to bondage. ஆனால் நடந்த காரியம் என்ன? What happens? இந்த கட்டிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? Will I not get deliverance from this affliction? தேவன் என் குற்றத்தை மன்னிக்க மாட்டாரா? Will not God forgive my sins? என் மதியீனத்தை தேவன் மன்னிக்க மாட்டாரா? Will not God forgive my foolishness? அவர் மன்னிப்பார். He will forgive. அதுதான் மனாசேயின் வாழ்க்கை நடந்தது. This is what happened in the life of Manasseh. இரண்டாம் நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Chronicles chapter 33 verse 12. அவன் நெருக்கப்படுகையிலே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினார். Now when he was in affliction, he implored the Lord his God and humbled himself greatly before God of his fathers. இந்த வேளையிலே தானே நாம் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். Let us humble ourselves in the presence of God. நானும் என் குடும்பமும் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே பாவம் செய்தோம். I and my family did evil before your sight. நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நடக்காமல் தேவரீர் உம்முடைய வழிக்கு விரோதமாய் நாங்கள் துரோகம் பண்ணினோம். We betrayed your ways and we walked in our own ways. உம்முடைய சத்தத்தை நான் கேட்கவில்லை அப்பா. We didn't listen to your word, Lord. மன்னித்தருளும் ஐயா. Forgive us. அந்த தாழ்மையை ஆண்டவரப்பா எங்களுக்கு கொடுங்க. Give us that humility. எப்பொழுதும் முன்பாக தாழ்த்த உதவி செய்யும் ஆண்டவரே. Let us be humble before your sight. இங்கே மிகவும் தாழ்த்தினான் தேவனுக்கு முன்பாக. He humbled himself greatly before God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God's holy name. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? அந்த மனாசேயுடைய கெஞ்சுதலை தேவன் கேட்டாரா? The Lord heard the prayer of Manasseh. இரண்டாம் நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இதுதான் சொல்லுகிறது. This is what says in 2 Chronicles chapter 33 மனாசே verse அவரை 13. கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு திரும்பவும் எருசலேமிலே தம் ராஜ்யத்துக்கு கொண்டு வர பண்ணினார். And prayed to him, and he received his entreaty and heard his supplication and brought him back to Jerusalem into his kingdom. எவ்வளவு அன்பான தேவன். How loving God is our God. கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் தம் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதான தகப்பன்.
When they implore him and ask, the Lord comes for his அவன் people. எந்த ராஜ்யத்தை இழந்தானோ எதனால கட்டப்பட்டானோ தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கட்டிலிருந்து அவன் விடுதலை செய்து மீண்டுமாய் ராஜ்யத்துக்கு திரும்பி வர பண்ணினார். The Lord broke his bondage and made him come back to his kingdom. அந்த மேன்மைக்கு எனக்கு மீண்டுமாய் கொண்டு போங்கப்பா. Lord, lead me to greatness, Lord. ஆண்டவர் இந்த வேளையில நம்மோடு கூட இடைப்படட்டும். Let Lord move in us. கர்த்தர் நம்மை மனாசேயை போல நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோம். Let us humble ourselves as Manasseh did. அப்பொழுது கர்த்தர் தேவன் என்று மனாசே அறிந்து கொண்டான். Then Manasseh knew that the Lord was God. இரண்டாம் நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மனாசே என்ன செய்கிறான்? What does Manasseh do in 15th verse? ஆலயத்தில் இருந்த அந்நிய தேவர்களும் அந்த விக்கிரகங்களையும் எடுத்து போடுகிறான். He took away the foreign gods and the idol from the house of the Lord. எல்லா பலிபீடங்களையும் அகற்றுகிறான். And all the altars that he had built in the mount of பட்டணத்திற்கு புறம்பாக போடுகிறான். and he cast them out of the city. இவை எல்லா அசுத்தங்களை எல்லாம் நீக்கி போட்டு He removed all the wickedness. இரண்டாம் நாளாகமம் 33:16ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? In verses 16 he says, கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறான். he repaired the altar of God. அதிலே சமாதான பலிகளையும் சோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும் வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரையே ஆராதிக்க வேண்டும் என்று அவன் யூதாவுக்கு கட்டளையிட்டான். Sacrificed peace offerings and thanks offerings on it, and commanded Judah to serve the Lord God of Israel. நம்ம இடத்துல இந்த அசுத்தங்கள் எல்லாம் நாம் நீக்க ஒப்பு கொடுத்து சுத்திகரிக்கப்படும் பொழுது, when the abominations are removed from us and நம்முடைய our இருதயமாகிய பலிபீடத்தை forgiveness, நாம் செப்பனிடும் பொழுது அதிலே துதிகள் சோத்திரங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. then praise and thanksgiving will increase on it. நம்முடைய இருதயத்தை செப்பனிடுவோம். Let us repair our heart. கர்த்தருடைய நாமத்தை துதித்து சோதரிப்போம். Let us praise the Lord. கர்த்தரையே நாம் ஆராதிப்போம். Let us worship the Lord. கர்த்தர் நமக்கு கொடுத்த சின்ன பெரிய எல்லா ஊழியங்களையும் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தும்படியாய் செய்வோம். Let us bring souls in the ministry which God has given. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அதைதான் சொல்லுகிறது. Romans chapter 6 verse 22 அந்த says, கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தினதான இரத்தம் நம்மை விடுதலை செய்தது. but now having been set free from sin and having become slaves of God, you have your fruit of your holiness to the end and everlasting life. அவர் சிந்தின இரத்தத்தினால் நாம் விடுதலை பெற்றோம். We have been set free from sin by his blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do, we who have been cleansed by the blood of தேவனுக்கு God? அடிமையாய் நாம் மாற வேண்டும். We must become the slaves of God. நம்முடைய சரீர அவயங்களை தேவனுக்கென்று ஒப்புக்கொடுப்போம். Let us give our body as parts to Christ. அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? What will we receive in return? நாம் அடிமையாய் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கும் பொழுது பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கும் பலன். When we become slaves of God, we have the fruit of our holiness. நமக்கு பரிசுத்தத்தை தேவன் தருகிறார். The Lord gives us holiness. நாம் ஆண்டவருக்கு அடிமையாய் மாறும் பொழுது பரிசுத்தம் நமக்கு கிடைக்கிறது. When we become slaves to God, we will become holy. முடிவு நித்திய ஜீவன். And end the everlasting life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மூன்றாவது ஒரு காரியம். Thirdly, சங்கீதம் 105:18. Psalm chapter 105 verse 18. இங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about Joseph. அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். They hurt his feet with fetters. அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. He was laid in irons. ஏன் இந்த மனிதனுக்கு ஒரு கட்டு? Why was this bondage for this man? ஏன் இங்கே ஒடுக்கப்பட வேண்டும்? Why was he afflicted? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said, அவன் பரிசுத்தவான் தானே. he was a holy man. அவன் பாவத்தை விட்டு ஓடினவன் தானே. He was a man who ran away from sin. பிறகு ஏன் அவனுக்கு கட்டு வந்தது? Then why was he bound? ஏன் அவன் பிராணன் இருப்பிலே அடைபட்டிருந்தது? Then why was he laid in irons? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 105:19 In கர்த்தர் verse சொன்ன 19. வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. Until the time that his word came to pass, the word of the Lord tested him. தேவ வார்த்தை நம்மை புடமிடப்பட வேண்டும். The word of the Lord should test us. வசனம் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. The word is life and spirit. அது நம்மை புடமிடுகிறது. It tests us. இங்கே இந்த உபத்திரவம் இந்த கட்டின் மத்தியிலே நடந்த காரியம் என்ன? What happens in this bondage and affliction? இது பாவத்தினால் வந்த கட்டு அல்ல. It's not because of sin. இது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் செய்ததனாலே வந்த கட்டு அல்ல. It did not come because of doing evil against the word of God. இந்த யோசேப்புக்கு எதனால் இந்த கட்டு வந்தது? Why was this bondage come to Joseph? தேவன் தம்முடைய வசனத்தை நிறைவேறும்படியாக தேவன் அவனை புடமிடுகிறார். Till the
till the time came for his word to come pass, the word of the Lord tested him. சங்கீதம் 105:20 என்ன சொல்கிறது? Psalm chapter 105 verse 20. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். The king sent and released him. ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார். The ruler of the people let him go free. நிச்சயமாய் அந்த கட்டு அவிழ்க்க வேண்டிய நேரம் வரும். There will come a time when the bondage will be broken. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அந்த கட்டு அவிழ்க்கும்படியாக அவனும் யாரிடம் கெஞ்சுகிறான். He also pleads for the bondage to be broken. நீ ராஜாவினிடத்தில் போகும்போது இது ஞாபகப்படுத்து, இந்த கட்டிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். When you go to meet the king, ஒருவேளை நாமும் அதை போல கெஞ்சி நம்மளும் என்ன பண்ணி கொண்டிருக்கலாம். He pleads. மனிதர்களை பார்க்கும் பொழுது கேட்கலாம். When he sees ஊழியர்களை பார்க்கும்போது கேட்கலாம். ஏன் எனக்கு இந்த வாழ்வு, ஏன் எனக்கு மட்டும் இந்த காரியங்கள், எனக்கு ஏன் இந்த பிரகாசிக்க முடியாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லி கண்ணீர் விடலாம். We can cry asking why is this life for me? ஆனால் வசனம் புடமிடப்பட வேண்டும். But the word should be tested. வசனத்தினால் நாம் புடமிடப்பட வேண்டும். By the word we must be tested. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாட்கள் வரும். Days will come. கட்டவிழ்க்கப்படும். The bondage will be released. நாம் விடுதலையாக்கப்படுவோம். We will be released. என்ன நடக்கும் அந்த காரியம்? When will it happen? ஒரு நம்ம ஆண்டவர் நம்மை விடுதலை செய்யும்போது என்ன நடக்கும்? What will happen when the Lord delivers us? நடக்கிறது 105:22 அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆசிக்கெல்லாம் அதிபதியுமாய் மாற்றினார். He made him lord of his house and ruler of all his possessions. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இதுதான் ஊழியத்திலே ஒரு மேன்மை. This is the greatness of ministry. இதுதான் கட்டிலிருந்து விடுதலையாகும் பொழுது உனக்கு கிடைக்கிற மேன்மை. This is the glory when you receive. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God's holy name. உன் தலை உயர்த்தப்படும். Your head will be lifted. அதிகாரமுள்ளவனாய் மாறுவாய். You will become a person of authority. ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். You will have inheritance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to God's holy name. வசனம் நம்மை புடமிட ஒப்புக்கொடுப்போம். Let us submit ourselves to be tested by word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். The spirit of God is in me. ஆண்டவர் இயேசு சொன்னார். The Lord said, தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கிறது. The spirit of God is upon me. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன். I have come to preach good tidings to the poor. அதுக்காக தான் இந்த தேவன் அபிஷேகம் பண்ணினார். The Lord has anointed for me. கட்டுண்டலை விடுதலையாக்கும்படியாக எனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். He has sent to proclaim liberty to the captives. லூக்கா 13:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Luke chapter 13 verse 11. இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறார். There is a woman. அந்த பெண் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை உடையவளாய் இருந்தாள். That woman had a spirit of infirmity for 18 years. ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல. Not a year or a two. 18 வருஷம். For 18 years. அந்த ஆவி அவளை பலவீனப்படுத்திக் கொண்டே இருந்தது. That spirit caused infirmity. இதுல என்ன நடந்த காரியம் என்ன? What happened? எவ்வளவு நிமிரக்கூடாத குனியாய் இருந்தாள். She was bent over and could in no way raise herself up. சில ஆவிகள் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம முன்னேற விடாதபடி, தலையை உயர்த்த கூடாதபடிக்கு நம்ம அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும். Some spirit will cause பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கும். Will cause weakness for us to not rise. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? But what did God do? அவர்தான் அபிஷேகம் என் மேல் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொன்னார் அல்லவா? He said the anointing is upon me. அவர் நான் கட்டுகளை விடுதலையாக்கும்படியா வந்திருக்கிறேன்னு சொன்னார் அல்லவா? He said I have come to give liberty to captives. என்ன செய்தார்? What did he do? இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, when Jesus saw her, he called her to him. ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அவர் கைகளை மேலே வைக்கிறார். Woman, you are loosed from your infirmity. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். He laid his hands on her and immediately she was made him straight and glorified God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாம் விடுதலை அடையும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? When we are delivered, what will happen? அங்கு துதியும் ஸ்தோத்திரமும் நம் வாயில் இருக்கும். Praise and thanksgiving will be in our mouth. லூக்கா 13:16 என்ன சொல்கிறது? Luke chapter 13 verse 16. ஆண்டவர் சொல்றாரு, the Lord says, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி இவளை என்ன பண்ணணும், கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று சொல்லி கேட்கிறார். So ought not this woman, whom being a daughter of Abraham, whom Satan has bound, think of for it 18 years, be loosed on this bond? இந்த கட்டிலிருந்து அவள் விடுதலையாக்கப்பட வேண்டும். She must be loosed from this bond. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தேவன் தம்முடைய ஜனத்தை
அவர் விடுதலையாக்கும்படியாக அவர் இன்னமும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Lord works for his people to be delivered. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to God's holy name. ஏன் கட்டு வருகிறது? Why does bondage come? தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் கலகம் செய்யும் பொழுது, When they rebel against the word of God, தேவ ஆலோசனையை தள்ளும் பொழுது, when they despise the counsel of God, கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் கீழ்ப்படியாத போது, when we disobey against the name of the Lord, கட்டுகள் வருகிறது. bondage comes. மனாசேக்கு ஏன் கட்டு வந்தது? Why does bondage come to தன்னை அவன் Manasseh? கெடுத்து கொண்டான். He defiled himself. தேவன் அருவருத்ததை, தேவன் வேண்டாம் என்று சொன்னதை அவன் செய்தான். He did what was abomination in the sight of God. நீ போகிற இடத்திலே நாள் பார்க்கிறவங்க, நிமித்தம் பார்க்கிறவங்க, இவங்க எல்லாம் உண்டு, அவங்க வழியை நீ கற்றுக்கொள்ளாதே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். He said, when you go through this way, do not learn what they do as soothsayers. அவன் தன்னை கெடுத்தது மாத்திரமல்ல, தன் பிள்ளைகளையும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய பண்ணினான். Not only he defiled himself, but he made his children do sin. தன்னுடைய ஜனத்தை அவன் வழி தப்பி போக பண்ணினான். He made his people walk in evil ways. சாட்சியாய் இருக்க வேண்டியதான ஜனங்கள் எல்லாம் காட்சியாய் மாறினார்கள். He who should be a testimony became the leader. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சாட்சியாய் இருக்கிறவர்கள் காட்சியாய் மாறினார்கள். The one who should be a testimony became அவர்கள் சாட்சியை இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். They lose their testimony. மற்றவர்கள் நிந்திக்கிறதற்கு இடம் கொடுக்கும்படியாய் வாழ்ந்தார்கள். They lived so that people can accuse them. ஆனாலும் மனாசே தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது அவனுடைய கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்கினார். But when Manasseh humbled himself greatly before God, the Lord heard his entreaty. நம்முடைய கிரியைகளை நாம் சிந்திக்க வேண்டும். We must think of our works. நம்முடைய கிரியைகளை நாம் சிந்திக்க வேண்டும். We must think about what we do. அதை நாம் சீர்படுத்த வேண்டும். We should do rightly. அருவருப்பானதை நாம் செய்யக்கூடாது. Should not do abomination. கர்த்தர் நமக்கு உணர்வை தருவாராக. Let the Lord give a good heart. கர்த்தருடைய பரிசு மூன்றாவது காரியம் ஏன் கட்டு வருகிறது? Where does bondage come? வசனம் நிறைவேறும்படியாய். For the word to be தேவ திட்டம் fulfilled. உன் வாழ்விலே நம் வாழ்விலே நிறைவேறும்படியாய். For the promise that is given by God to be fulfilled. நமக்கு என்ன பண்ணுது? ஒரு கட்டுகள் வருகிறது. A bondage comes. ஆனாலும் தேவன் அதிலிருந்து விடுதலையாக்குவார். But the Lord will deliver us. உன் தலையை உயர்த்துவார். The Lord will lift our head. மேன்மையை அடைய செய்வார். We will receive glory. நம்மை பயன்படுத்துவார். He will use us. நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். Blessings will come for us. துதியும் ஸ்தோத்திரங்கள் மீண்டுமாய் எழும்பும். Praise and thanksgiving will be rising. இந்த பிறகு நாட்களில் நாம் சுத்திகரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போம். Let us cleanse ourselves. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனம். 2 Corinthians chapter 3 verse 17. கர்த்தரே ஆவியானவர். Now the Lord is spirit. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய விடுதலை தரும்படியாக ஆவியா நமக்கு உண்டு. The spirit of the Lord is there for us to give liberty. நம்முடைய விடுதலை செய்யும்படியாக நமக்கு ஜெபத்தை கேட்கிறவர் நமக்கு உண்டு. There is a God who hears our prayers for us to be delivered. அவருடைய நாமம் இயேசு. His name is Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். Let us submit in the presence of God. அவரை நோக்கி கூப்பிடுவோம். Let us call upon him. மனாசே போல கெஞ்சுவோம். Let us humble ourselves and Manasseh. மனாசே போல கெஞ்சி கதறுவோம். Let us plead like Manasseh. தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். Let us humble ourselves in the presence of ஆண்டவர் God. சமூகத்திலே சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போம். Let us submit ourselves to be cleansed. கர்த்தருக்கு பலிபீடத்தை மீண்டுமாய் கட்டுவோம். Let us repair the altar of God. இருதயத்தை நாம் சுத்திகரிப்பு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம். Let us submit ourselves for a heart to be cleansed and lead a holy life. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. அன்பின் பரலோக தகப்பனே, Dear God of heaven, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையினாலே எங்களை கழுவி சுத்திகரியும் ஐயா. Cleanse us by your by your blood. உம்முடைய விடுதலை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. We need your deliverance, Lord. என்னுடைய கிரியையினாலே ஆண்டவரே நான் கட்டுக்கு உட்பட்டேன். By my works I have been bound. என் மீறுதல்கள் இந்த பட்டுக்கு காரணம் ஆண்டவரே. My transgressions have been come to captivity. ஆண்டவரின் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னிப்பீராக. Let Lord forgive my transgression and iniquities. என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவீராக. Let God cleanse me and make me holy. என்னை பயன்படுத்துங்க அப்பா. Let God use me. மாதி மேன்மையிலே மீண்டுமாய் கொண்டு போய் நிறுத்தும் ஆண்டவரே. Bring me to my former glory. என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும். Cleanse me and make me holy, Lord. என் கண்களுக்கு கழிங்கத்தை போடுங்க. Put coverings for my eyes. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. In the name of God, Jesus. ஆமென். Amen. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய வழி நடத்திலும் இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியில் வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ரட்சிப்பின் மதில்கள் வீடும் வீட, வாசல்கள் தூங்கியா நிரம்பிடும். ரட்சிப்பின் மதில்கள் வீடும் வீட, வாசல்கள் தூங்கியா நிரம்பிடும். ஊழிய எல்லை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திடும். ஊழிய எல்லை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திடும். தேவா என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாக்கும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசு தேவா, தேவனே இயேசு தேவா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.